இப்ப இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபண்ட வந்து சூஸ் பண்றாங்க. இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னா, பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே பார்த்து பிளைண்டா நம்பி அந்த ஃபண்ட சூஸ் பண்றாங்க. இது எந்த அளவுக்கு சார் ஒரு பெரிய மிஸ்டேக்? அவங்க கிளியரா போடுறாங்களே, பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் இண்டிகேட்டிவ் ஆஃப் ஃபியூச்சர் ம். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு டிஸ்க்ளைமர் இருக்கு. ஸோ அதனால அத பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த ஃபண்ட் வந்து யார் மேனேஜ் பண்றாங்கிறத பார்க்கணும். எந்த ஏஎம்சி, ம். ஃபண்ட் மேனேஜர் யாரு? இத தவிர்த்து ஃபேக்ட் ஷீட்ன்னு ஒண்ணு குடுப்பாங்க. நம்ம வெப்சைட்லயே போய் ம். பார்த்தா தெரியும். என்னென்ன மாரிலாம் செக்டார்ஸ் என்னென்ன மாரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லார்ஜ் கேப் எவ்வளவு? மிட் கேப் எவ்வளவு? ஸ்மால் கேப் எவ்வளவு? இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்காவது புரிஞ்சுண்டு நம்ம எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ எவ்வளவு, ஷார்பி ரேஷியோ எவ்வளவு, ட்ரெய்னர் ரேஷியோ எவ்வளவு, அந்த மாரி டெக்னிக்கலா போணும்னு அவசியம் இல்ல. குறைஞ்சபட்சமாவது இது எந்தெந்த கம்பெனிலயாவது இன்வெஸ்ட் பண்றாங்க? எவ்வளவு இன்வெஸ்டர் இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? யூனிட் ஹோல்டர்ஸ். இப்ப சில ம். ஃபண்டுலலாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். எவ்வளவு கார்பஸ் மேனேஜ் பண்றாங்க? 1000 கோடியா? 5000 கோடியா? 10,000 கோடியா? 50,000 கோடியா? எவ்வளவு மேனேஜ் பண்றாங்க? எத்தன வருஷமா இந்த ஃபண்ட் இருக்கு? இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும்.